சரின்ட்டு நாங்களாம் ஆஸ்பத்திரி போறோமா, அங்க ஏதோ ஒரு ஊசியை போடுறாங்களா, அதை அப்படியே இந்த ஆரம்பிச்சிருச்சு. நான் கரெக்டா சொன்னேன். நானா கை கொடுப்பேன், எனக்கு கை கொடுத்துருந்தேன். எப்படி கையை பாரு, எந்திரிச்சு வர முடியல, கை பிடிச்சு தூக்கி விட சொல்றாங்க. இங்க வாப்பா. சொன்ன பொம்பளைய மறந்துட்டு கையடிச்ச உன்னை மறக்க மாட்டேன். கை தட்டுன உன்னை மறக்க மாட்டேன். நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானே? ஆமா. கச்சேரி முடிஞ்சோன்னா எதுல வந்த வரும்போது? அந்த கார்லயா? இல்ல நான் நம்ம கார்ல வாங்கலே, என் கார்ல வாங்க. சரி, உங்களுக்கு புதுக்கோட்டை போய் நீங்க தொண்டி போங்க. புதுக்கோட்டை போய் அப்படிதான் போறீங்களா? அதான் ரூட்டு. புதுக்கோட்டையில வந்து உங்களுக்கு பேக்கரியில டீ வாங்கி தரேன். குமரன் ஸ்டோர்ல வாங்கி தரேன். சரி, அது கருப்பட்டி பால் டீ, கருப்பட்டி அங்க டீ வாங்கி தரேன். சரி, எதிர்த்தாப்புல கோட்ரஸ் இருக்கா? ஆமா. அந்த கோட்ரஸ் கிட்ட பெரிய வேப்ப மரம் ஒண்ணு இருக்கா? நம்ம உடனே உட்கார்ந்துருந்தோம்ல. ஆமா, அதுல போய் தூக்குப்படுத்துங்கற மொட்டு முண்டை. என்ன மசத்துக்கு நான் தொங்க? இந்த ஊசி ஓட்டு பிள்ளப்ப போப்புனா நீ பகுமானமா. இப்ப எல்லாம் ஊசி தானே போடுறாங்க. அவன் பாரு எஞ்சவனேன்னு செல்ல தடவிக்கிட்டு இருக்கேன். அறுபத்த பிள்ளை வீட்டுக்கு போனா மீன் பிடிக்கிற, இங்க வந்தா மயக்க பிடிக்கிற, ரெண்டும் குத்தத்தானே செய்யுது. இங்க வாப்பா. இருந்தாலும் நான் ஆம்பளையால விட்டு கொடுத்துட மாட்டேன். சரி, ஊசி போட்டு புள்ள பப்பைய ரொம்ப பெருமையா இருக்கு. அங்கதே இருக்கு ஒரே ஒரு சிக்கல்.